Good morning friends. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2008 இன்ஸ்டாலேஷன் விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், OS டிஸ்க்கை நீங்கள் ஏற்கனவே பூட்டபுளாக மாற்றி வச்சுட்டு ரன்னிங் டைமிங்கில் ஃபஸ்ட் பூட் டிவைஸை அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ரிசல்ட் வரும். ஸோ உங்களோட டைம் டேட் ஏதாவது ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் தென் இன்ஸ்டாலேஷன் now 2012 சர்வர் 64 பிட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி 64 பிட் சப்போர்ட் பண்ணுற மிஷினை மட்டும் பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். மினிமம் 2 GB இருந்துச்சுன்னா இந்த OS நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஆஸ் ஃபார் அஸ் நோ இது வரைக்கும் என்னென்னா டேட்டா சென்டர் ஸ்டாண்டர்ட் வந்துருக்குது. ஸோ டேட்டா சென்டர் எல்லா ஃபீச்சரும் இருக்குன்றதுனால அந்த ஃபீச்சர் சர்வர் வித் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, 64 பிட். ஸோ அது நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சர்வர் கோர்ன்றது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். அது ஜஸ்ட்டு வித்தவுட் கிராஃபிக்ஸ் வெறும் கமெண்ட்ஸ் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது தான் கோர் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாண்டர்டை ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும், டேட்டா சென்டர் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஸோ டேட்டா சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் தென் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் விண்டோஸ் பார்த்தீங்கனாலே ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்கிரேடுக்கும் கஸ்டமுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு. ஸோ அப்கிரேடுன்றப்போ நீங்கள் 2003 ஓல்டு சர்வர் வாய்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2008க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம், 2008 நீங்கள் 2012க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். ஸோ அந்தமாரி நீங்கள் எதாவது அப்கிரேட் ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்கிரேட் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம இங்கே எதுவும் 2008 2003 இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டம் இன்ஸ்டாலேஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிரைவர் ஆப்ஷன் போகிறேன். ஏன்னா அன்அலோகேட்டடாக இருக்கிறப்ப டிரைவர் ஆப்ஷன் போனால் தான் உங்களுக்கு இந்த நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நியூன்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய OS இன்ஸ்டாலேஷனுக்கு உண்டான ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 30 GB கொடுத்துக்கிறேன். தென் அப்ளை. ஸோ இந்த ட்ரைவ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணுன்னா அதுக்குண்டான சப்போர்ட்டிங் ட்ரைவ் ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகும்னு சொல்லுது. ஓகே கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 2 ட்ரைவ் க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 2008 சர்வரில் இதேமாதிரி சப்போர்ட்டிங் ட்ரைவ் க்ரியேட் ஆகிறப்ப 100 MBக்கு இருக்கும். பட் இதில் 350 MBக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்ட்டிஷன் 2 நாம் இப்போ க்ரியேட் பண்ண 30 GB அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல இந்த 5 லைனை ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழிச்சு ஜஸ்ட்டு ஒரு மானிட்டர் மட்டும் பண்ணிக்கோங்க ஒழுங்காக போய்ட்டுருக்கா இல்லையான்னு. ஏன்னா சப்போஸ் உங்கள் OS DVD பேக் ஏதாவது ஃபைல்ஸ் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபெயிலியர் இல்லை ஏதாவது எரர் மெசேஜ் காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் மட்டும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒன் டைம் ஒரு 10 மினிட்ஸ் ஒன் டைம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் இது ஃபுல் இன்ஸ்டாலேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் நெக்ஸ்ட்டோ இல்லை எதுவுமே கொடுக்குற மாதிரி இருக்காது. மிஷின் ஆட்டோமேட்டிக்காகவே 2 தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிறப்ப தயவு செஞ்சு எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மறுபடியும் OS இன்ஸ்டாலேஷன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் 100% முடிகிற வரைக்கும் இந்த வீடியோ நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்போ மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுறனோ அப்போ உங்களுக்கு 100% கம்ப்ளீட் ஆனதுலேருந்து நெக்ஸ்ட்டு வரும். ஸோ திடீர்னு ஸ்கிப் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. ஸோ நான் இப்போ பாஸ் பண்ண போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்டாலேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அநேகமாக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆகிறப்ப கீ ப்ரெஸ் பண்ண சொல்லும், எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு OS டிஸ்க்கை எப்படி பர்ன் பண்ணுறது தெரில, எப்படி காப்பி எடுக்கிறது தெரில அப்படின்னா எனக்கு என்னோடய யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகும். டூ 2012 சர்வர் வாய்ஸ்க்கும் 2008க்கும் வித்தியாசம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. 2008 யூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு 2012 யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெரிய எந்த டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை.
2008 நான் உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ 2012 ஃபஸ்ட்டு எப்படி கொஞ்சம் டாபிக்ஸ் எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு OS இன்ஸ்டாலேஷன். சப்போஸ் உங்களுக்கு 2012 வேறு ஏதாவது டாபிக் தெரியணும் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ஃபீட்பேக்கில் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். எந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் சரி, சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னாலும் சரி, வீடியோ நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபீட்பேக்கில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எதுக்காக நடுவில் நான் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வீடியோவோட விட்டுட்டோ இல்லை வெயிட் பண்ணிக்கிட்டோ இருக்க தேவையில்ல. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்றதுக்காக தான் நான் வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போல்லாம் வந்து தேவையில்லாமல் டைம் இதாகுதோ அப்போல்லாம் நான் பாஸ் பண்ணிடுறேன். பட் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் பாஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்ஸ்டால் ஆக போகுது. யூடியூப்பில் என்னோடய ப்ரொஃபைல் நேம் தமிழ் ஐடி ட்ரைனிங் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் ஐடி ட்ரைனிங். ஸோ அந்த ப்ரொஃபைலை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டிய எந்த வீடியோ இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு வந்து காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டு கொடுங்க, அதாவது நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். எதுக்காகனா இது வந்து செக்யூரிட்டி, சர்வர் வைஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்குன்றதுக்காக பாஸ்வேர்டு வந்து எப்போதுமே காம்ப்ளிகேட்டடாக தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபினிஷ்.
மைக்ரோசாஃப்ட்டில் மட்டும்தான் வந்து கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் தனித்தனியாக ஓஎஸ் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க டெஸ்க்டாப், லேப்டாப் எது இருந்தாலும் சரி, விண்டோஸ் 7, விண்டோஸ் XP, விஸ்டா, விண்டோஸ் 8 இது தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து கிளைண்ட் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வர் ஓஎஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்குது 2012, முன்னாடி 2008, 2003, 2000 இதெல்லாம் இருக்குது. எதுக்காக அதுமாரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்கன்னா, கிளைண்ட் ஓஎஸால் ஒரு அளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது நீங்கள் உக்காந்த இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் அந்த மிஷினை கம்ப்யூட் பண்ணணும், அந்த மிஷினை யூஸரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. பட் சர்வர் மூலமாக நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு செட்டிங்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சர்வர்ன்றது தனியாக இருக்குது. பட் லினக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அந்த ஓஎஸ் வந்து சர்வராகவும் கிளைண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். பட் மைக்ரோசாஃப்ட்டில் மட்டும் நீங்கள் தனித்தனியாக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இனிமேல் வர போகிற வீடியோஸ்லாம் 2012 சர்வரை வச்சு எப்படி விண்டோஸ் 8 கிளைண்ட்டையோ இல்லை விண்டோஸ் 7 கிளைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் குரூப்பில் இருக்கும். ஒர்க் குரூப்னால் நத்திங் பட் அதுவும் ஒரு கிளைண்ட் வாய்ஸ் தான். ஸோ ஒர்க் குரூப்பில் இருக்கிறப்ப எந்த ஒரு மிஷினும் சரி இன்னொரு மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸப்ட் ரிமோட் டெஸ்க்டாப், ரிமோட் அசிஸ்டன்ஸ், அது வந்து ஒரு சின்ன இன்பில்டு ஃபியூச்சரை தவிர கிளைண்ட்டில் அதை வச்சுட்டு உங்களால் எப்போதுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது ஹைஃபை. ஸோ அதுக்காக தான் சர்வர்ன்றது ஒன்று நம்ம வச்சுருக்கோம். சர்வரை வந்து நீங்கள் எப்போ டொமைனாக நீங்கள் மாற்றுறீங்களோ, அதாவது இப்போ நான் அந்த வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது ஒரு குரூப்பில் டொமைனில் இருக்கான்னு சொல்லிட்டு. டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் அது வந்து ஒரு குரூப்பில் தான் இருக்கும். ஈவன் சர்வர் வாய்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ அதுக்கு வந்து ப்ரிவிலேஜ் தந்து அதை நீங்கள் எப்போ வந்து ஒரு சர்வராக நீங்கள் மாற்றுறீங்களோ அப்போ தான் வந்து அது வந்து சர்வராக மாறி எல்லா கிளைண்ட் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் அதுக்கு வரும். அது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் இருக்காது. நார்மல் கிளைண்ட் வாய்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் உள்ள லாகின் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உள்ள லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கம்ப்யூட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது ஒரு குரூப்பில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ
இந்த ஒர்க் குரூப் அண்ட் டொமைன் இதை பற்றி இன்னும் க்ளீனாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. எந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் வாய்ஸ் இருந்தாலும் சரி இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஒர்க் குரூப்பில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே தெரியுதா, ஒர்க் குரூப்பில் தான் இருக்குது. இதை ஒரு சர்வரை நம்ம மாற்றினதுக்கப்புறம் டொமைனுக்கு வரும். அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை. ப்ளஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது எந்த ஒரு ஹெல்ப் இருந்தாலும் சரி என்னோடய வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஃபேஸ்புக்கில் தமிழ் ஐடி ட்ரைனிங் இந்த குரூப்பில் நீங்கள் பேஜை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். தேங்க்யூ ஒன் மோர் டைம். ஹேவ் a nice day. Bye bye.